ஆனியன் தோசை, தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காய தோசை சுட போகிறேன். இதுக்கு ஒரு 3 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவு வெங்காயம், மிளகாய் 1 மிளகாய், மல்லித்தலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, 2 கல் உப்பு. ஏன்னா அந்த வெங்காயத்துக்கு தகுந்தால கல் உப்பு போட்டுக்கிட்டேன். சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் கலக்கிக்கிடலாம். ஆனியன் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் டின்னருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எண்ணெய் தடவிக்கலாம், ஊற்றிக்கலாம். சின்னமாக தான் விடணும், இதை ரொம்ப இழுத்து விடக்கூடாது. இருக்கட்டும். அதிகமாக வெங்காயம் வேணால் கூட 2 இதை போட்டுக்கலாம். சுற்றுச்சூட லைட்டாக எண்ணெய் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். மாற்றி போட்டுறேன். இதளவு லைட்டாக சுற்றுச்சூட எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை எடுத்துடுறேன். ஆனியன் தோசை, தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். 1 கரண்டி தோசை மாவு எடுத்து அதில் 1 கைப்பிடி அளவு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கல் காஞ்சிச்சு சூடாச்சு. இதில் இப்போ தோசை மாவு ஊற்றிடுறேன். கெட்டியாக தான் ஊற்றணும், ரொம்ப தண்ணியாக கலக்கி ஊற்றக்கூடாது. இதில் ஆனியன்லேயே பொடி தோசை போடுறேன். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான தோசை. இதில் டைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். சுற்றிச்சூளை கரண்டு போயிடுச்சு, மாற்றி போட்டுடலாம். லைட்டாக சுற்றிச்சூளை எண்ணெய் விட்டுக்கலாம். மாற்றி போட்டு பொடி தோசை, சூப்பர் தோசை எடுத்துடலாம். ஆனியனை பாருங்கள், ஃபுல் ஆனியன் மாவு 1 ஸ்பூன் மாவில் ஃபுல்லாக வெங்காயம் போட்டுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் ஆனியன் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்துடலாம்.